அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சமையல்காரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்க வீட்டுல மிச்சமான இட்லியில இருந்து ரொம்பவே முறுமுறுப்பா, ரொம்பவே சூப்பரா, ரொம்பவே சுலபமா மாலை நேரத்துல தேநீரோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு ஏற்ற ரொம்பவே சுவையான பழைய இட்லி பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இன்னைக்கு மிச்சமான 4 பழைய இட்லி எடுத்திருக்கேங்க. இதை நல்லா உதிர்த்து ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். அடுத்ததா இதோட 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, சின்ன சின்னதா நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம், சின்ன சின்னதா நறுக்குன இஞ்சி ஒரு துண்டு, சின்ன சின்னதா நறுக்குன பச்சை மிளகாய் 1, கொஞ்சமா நறுக்குன கொத்தமல்லி தழை, லேசா பொடி பண்ண சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், கடைசியா இதுக்கு தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கையாலேயே அதிக அழுத்தம் கொடுக்காம இத பூ போல நல்லா கலந்துக்கலாம். நம்ம பக்கோடா மாவுக்கான பதம் இதுதாங்க. இதுல தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ இது எல்லாத்தையும் எண்ணெயில அழகா பக்கோடாவா பொரிச்சு எடுத்துடலாம் வாங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய கடாயில காய வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடா இருக்கு. இப்போ நாம பழைய இட்லி சேர்த்து கலந்து வச்ச பக்கோடா மாவை கொஞ்சமா கையில எடுத்து அதிகமா அழுத்தம் கொடுக்காம அடுத்தடுத்து இந்த எண்ணெயில சேர்த்துக்கலாம். இந்த பக்கோடா எல்லாமே ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில நல்லா மொறுமொறுப்பாகிற அளவுக்கு வேகட்டும். இப்போ 3 நிமிஷம் ஆச்சுங்க. இந்த பக்கோடாவை பாருங்க, எவ்வளவு மொறுமொறுப்பா பொன்னிறமா அருமையா வந்திருக்குன்னு. அவ்வளவுதாங்க, நம்மளோட பழைய இட்லி பக்கோடா ரொம்பவே மொறுமொறுப்பா ரெடி ஆகிடுச்சு. காலையில செஞ்ச இட்லி மிச்சம் இருந்தா மாலை நேரத்துல இதை செய்யலாங்க. தேநீரோட சேர்த்து சாப்பிடுறதுக்கு ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். நீங்களும் உங்க வீட்ல கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் மேல உங்கள் சமையல்காரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாப்பியா இருங்க, சிரிச்சுட்டே இருங்க, சந்தோஷமா இருங்க. டேக் கேர்.